இங்க இந்த ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா வீட்ல இருக்கதே வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு கூட பயங்கரமா கடலை போட்டுங்கிறாரு. இந்த பொண்ணு அப்படியே பார்த்து மொச்சினே காய்கறி வெட்டுங்கிறாங்க, பார்த்தா அப்படியே கையும் வெட்டிக்கிறாங்க. என்னமா பார்த்து காய்கறி வெட்டக்கூடாதா? ஆமா போன்ல யாரு நம்ம ரகு கிட்ட தான் பேசியிருந்தேன், டேல் வேற ரொம்ப பண்ணுகிறாரு, நாளைக்கு வேற எனக்கு நைட் ஷிஃப்ட் வேற போட்டாரு, என்ன பண்ணதே தெரியலமான்னு சொல்லி இவரும் ஒரு மாதிரி பேசினேங்கிறாரு. நீ ரகுக்கு போன் பண்ணு, நான் ரகு கிட்ட பேசிக்கிறேன், உனக்கு எதுக்கு நைட் ஷிஃப்ட் போறான் நான் கேக்குறேன்னு சொல்லி இவங்களும் பேசுறாங்க. இவரும் அப்படியே என்னமோ பேசி பதறிக்கிட்டு அப்படியே ரூம் உள்ளேயும் போயிடுறாரு. எங்கடா ஒண்ணுங்கிற நீ சொல்ற பொய்யெல்லாம் எப்ப பார்த்தாலும் நான் நம்பினே இருப்பேனா, நான் பொய்யெல்லாம் சொல்ல போடின்னு சொல்லி இவர் அப்படியே நவுந்துக்கிறாரு. உடனே இவங்க ஹஸ்பண்டோட போன் எடுத்து இவன் தான் ரகுவான்னு சொல்லி ஒரு பொண்ணோட போட்டோவும் காட்டுறாங்க. எங்க வீட்டுல எவ்வளவு சொன்னாங்கடா நீ எல்லாம் தேவையில்லன்னு சொல்லி, ஆனா உன்னை மட்டுமே நம்பி நான் வீட்டை விட்டு ஓடி வந்த பாத்தியா, நீ என்ன நல்லா ஏமாத்திட்டடா. எமோஷனலா லூஸ் மாதிரி வளர்ந்துகிற, உங்க புத்தியே ஏமாத்துற புத்தி தானடா. முன்னாடி எங்க புத்தி ஏமாத்துற புத்தி, உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறேன் தெரியுமா, எவ்வளவு பிரச்சனை நான் தினமும் ஃபேஸ் பண்ணுகிறேன் தெரியுமா, தாவலாம பேசினுக்கான்னு சொல்லி அவரும் கத்துறாரு. டேய் என் ஃபேமிலி எவ்வளவு பேசுன்னு தெரியல, என் மேல உயிரா இருப்பாங்கடா, இங்க வந்து நான் ஒரு அனாதை மாதிரி இருக்கிறேன்டா, என் சித்தப்பன் எவ்வளவு மோசமான ஆளுன்னு உனக்கே நல்லா தெரியல, ஏதோ நீ மட்டும் பிரச்சனை இருக்கிற மாதிரி பேசுற, நானும் தாண்டா பிரச்சனை இருக்கிறேன். அந்த பொண்ணு என் கூட வேலை செய்யற பொண்ணுடி, அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சொன்னா அதனால தான் நான் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன், அவன் தங்கச்சி மாதிரி டேய் அவ கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன்னா இருந்து சொல்லிட்டு போயிரு, அதுக்கேண்டா தேவையில்லாம தங்கச்சி எல்லாம் சொல்லி அசிங்கமா பேசினுக்கிற, முன்னாடி இவ்வளவு அசிங்கமா பேசினீங்க சொல்லி பொலின்னு ஒரு அற விட்டுறாரு. அந்த பொண்ணை இவனை வெளியே தள்ளி கது சத்திடுறாங்க. எப்பவும் போல குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இவர் ஒய்ஃப் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம இவர் வேலைக்கும் போயிடுறாரு. இவங்க வீட்ல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க அப்பாவோட போட்டோ பார்த்து தான் அவரோட ஞாபகம் வந்தது, அதனால அவங்க அப்பாக்கும் ஃபோன் பண்ணிடுறாங்க. நடந்த விஷயங்களை அவங்க அப்பா கிட்ட சொல்லி இருப்பாங்க, அவரும் கிளம்பி வரணும்னு சொல்லியிருப்பாரு. இவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு ஆள் வரான். அப்பதான் என்ன அனுப்பிச்சு வச்சாரு, நீங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பிடலாமா அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இவங்களோட சித்தப்பா உள்ள வராரு. இந்த பொண்ணு தொடர்ந்து அவங்க அப்பாவோட நம்பருக்கு போன் வச்சுட்டே இருக்காங்க, ஆனா அவர் எடுக்கவே மாட்டாரு. திடீர்னு பார்த்தா இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நிக்கிறாரு. மது நான் எந்த தப்புமே பண்ணல, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, என்னை விட்டு போயிடாத மது, உன்னை விட்டா எனக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லி அவர் அழுதுகிட்டே பேசிட்டே இருக்காரு. இவங்க அப்படியே ஜன்னல்ல எட்டி பாக்குறாங்க, 2-3 பேர் புதுசா உள்ள ஆள் வரானுங்க. இவங்க அப்படியே சைலண்டா போய் எட்டி பார்த்தா ஒரு பேக் உள்ள கத்தி அருவாலாம் வச்சிருக்கானுங்க. இவங்க அப்படியே கதவையும் சாத்தி லாக் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேருமே ஆணவ கொலை பண்றதுக்காக அவங்க சித்தப்பா முடிவு பண்ணிட்டுறாரு. கதவு வச்சுட்டு அவங்க 2 பேருமே கொல்றதுக்காக ட்ரை பண்றாங்க. இவரும் பக்கத்துல இருந்து ஒரு கத்தி எடுத்து ஒரு ஆளோட கழுத்திலும் சொருவிடுறாரு. இந்த பொண்ணை இவங்களுக்கு பக்கத்துல இருந்த சுத்தி எடுத்து அவங்க சித்தப்பா மண்டையிலே அடிச்சிடுறாங்க. அவங்க சித்தப்பாவோட நம்பருக்கு போன் வருது, எடுத்து இவங்க அட்டன் பண்ணா அவங்க அப்பா தான் பேசுறாரு. என்னடா எல்லாத்தையும் முடிச்சிட்டியாடா, அவங்க 2 பேருமே செத்துட்டாங்களாடான்னு சொல்லி கேக்குறாரு. இவ்வளவு நேரம் இந்த விஷயம் எல்லாத்தையுமே பண்ணதே உங்க அப்பா தான், நம்ம எங்க இருந்தாலுமே சரி இவனுக்கு நம்மள நிம்மதியாவே விட மாட்டானுங்கடா, வாடா நம்மளே போயிடலாம்னு சொல்லி உங்க ஹஸ்பண்டோட கையும் பிடிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.